சண்டேன்றதுனால வந்து இன்றைக்கி வந்து எங்கேயும் வெளியே போகலைங்க. ஸோ டெய்லியும் தான் வெளியே போகிறோம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து வீட்டிலே வந்து பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கூட இருப்போம். ஸோ எல்லா நாளும் வெளியே போயிடும்ல, அதனால் இன்றைக்கி வந்து வீட்டிலே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கூட ஏதோ தெருவு நடந்துகிட்ருக்கு போலக்குது. ஸோ நம்ம வந்து ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடைக்கு போயிட்டு சிக்கனு அப்புறம் மீனெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி செஞ்சு விலாகாக பண்ணுவோம். நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் தான். அதாவது நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஜப்பான் மீன் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் 1 கிலோ தான் எடுத்தோம். நாங்கள் 2 பேர் மட்டும் தான் சாப்பிடுவோம், நானும் பரத்தோம். ஸோ அதனால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட்றதில்ல. இது அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ மசாலா வந்து போடுவோம். ஸோ மசாலா என்ன பார்த்திங்கன்னா ஃப்ரை மசாலா தான் வாங்கியிருக்கோம். ஸோ ஃப்ரை மசாலா போட்டு எலுமிச்சம் வந்து அறுத்து அதில் அவ்வளோ போகிறோம். ஸோ அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்க்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்றா வந்து ஆட் பண்ணுறத விட அப்படியே கொட்டி இது பண்ணோம்னா வச்சுக்கோ, கீழே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணியெல்லாம் இருக்கும், அதில் மிக்ஸ் ஆகி நல்லா வந்து மீனோட வந்து ஒட்டிக்கும். இன்றைக்கி சண்டேல மீன், சிக்கன், மட்டனும் வந்து மாமா வீட்டில் இருக்குது, அதுவும் அங்கே ரெடி ஆகிட்டுருக்கா. அதோட சேர்த்து நம்ம வந்து லஞ்சு வந்து சாப்பிட்ருவோம். மீன் செம்மையாக இருக்குதுங்க. ஸோ கெண்டை மீன் டேஸ்ட்டு எப்படியே மசாலா நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நல்லா காய வச்சோம். காலையில் காய வச்சு இப்போ தான் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் இன்னும் காயணும். மீன் வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா மசாலாலாம் போட்டு பேனில் நல்லா காய வச்சுருக்கோம். ஜப்பான் மீன் வந்து நல்லா சின்னதாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முருவலாக வறுத்துட்டோம்னா ஸோ நல்லா நீங்கள் முள்ளை எடுக்க தேவையில்லை, அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு நல்லா முறுன்னு இருக்கும். நல்லா ப்ரௌனிஷாக வெந்துருக்குது. ஸோ டேஸ்ட்டு வந்து பார்த்து வெந்துருச்சு. இப்போதைக்கு கொஞ்சம் போட்டுக்குவோம், நாங்கள் 2 பேர் தான். நைட்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ ப்ரௌனிஷாக வந்துருக்கு பாருங்கள், கலர் இந்த மாதிரி வரணும். அப்படியே சாப்பிட உட்காந்துச்சு. எங்கள் பொண்ணு வந்து பசி வந்து ஜாஸ்தியாக எடுத்துச்சான். ஸோ அதனால் முன்னாடியே அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பாப்பாவுக்கு வந்து மீனை வந்து முள் எடுத்துக்கிறான். மெதுவாக சாப்பிட சேர்க்கா, முள் இருந்தால் வச்சுல மெதுவாக மெலிச்சு சாப்பிட, ஒன்றும் இல்லை, நல்லா மெலிச்சு சாப்பிடு. நல்லா மெலிச்சு சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு. பார்த்திங்கன்னா மீன் வந்து ட்ரை பண்ணிடுவோம். மீன் வந்து இது கெண்டை மீன். பரவாயில்ல, முள் வந்து ஜாஸ்தியாக இல்லை. அந்த சின்ன கெண்டை மீன் இருக்குல்ல, அது செமையான முள் இருக்கும்.
இதில் ஓரளவுக்கு பரவாயில்ல, முள்ளு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மீன் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 2 பேர் தான், நானும் பரத் மட்டும்தான். அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் மெதுவாக சாப்பிட வச்சு. நல்லா இருக்கா சேட்டா? நல்லா இருக்கா? சாப்பிடு.